ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்டியில் நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் அமைஞ்சிருந்தது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நேற்று நான் எல்டி பற்றி வீடியோ பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்றும் எல்டியில் நல்ல ஒரு ஓஏ செட்டப் அமைஞ்சிருந்தது. அதை பற்றி நான் அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். இதோட கண்டினியூவாக இன்றைக்கி நம்ம ரெண்டாவது வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எல்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி 184.7 பாயிண்ட் மைனஸ்லையும் 4.54% மைனஸ்லையும் ஃபைனலாக 3822 க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும் போது என்னவோ 4.54% தான் மைனஸில் க்ளோஸ் வச்சுது. ஆனால் காலையில் இந்த பாயிண்டில் பாருங்கள் 7.5% டவுன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் 7.5% கீழே வந்துட்டு 10 மணிலேருந்து புல் பேக் எடுத்ததுனால நமக்கு ஃபைனலாக 4.5% க்ளோஸ் வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கிளியராக தெளிவாக நமக்கு ஒன் டே பிஃபோராகவே நமக்கு டேட்டாவில் சொல்லிடுச்சு. அதை பற்றி நம்ம வீடியோவும் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி எல்டியில் எந்த மாதிரி ஓஏ பில்டப் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி மட்டும் 27% நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபியூச்சர் கான்டாக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4782 கான்டாக்ட்டு ஃபியூச்சரில் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என்னோடய ஃபேவரட் பையர் அண்ட் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் தான் 39% அதிகமாக இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. அடுத்த கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 22,877 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 883 கான்டாக்ட் ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியவும் போயிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 21,994 கான்டாக்ட் நியூ ஓஐ கால் சைடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த புட் சைடு பார்க்கும்போது 8,599 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 1,193 கான்டாக்ட் அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 7,406 கான்டாக்ட் புட் சைடு நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இது கால் சைடு புட் சைடு பார்க்கும்போது 1க்கு 2 மடங்கு எபோ கால் சைடு அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, 1க்கு 3 மடங்கு கால் சைடு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடு விட கால் சைடு 47% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்டை பார்க்கும்போது 3800 கால் ஆப்ஷனில் 3545 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4000 கால் ஆப்ஷனில் 4371 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4100 கால் ஆப்ஷனில் 1201 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 3800 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 1139 கான்ட்ராக்ட் நியூ ஓயையும், அடுத்து 3700 புட் ஆப்ஷனில் 570 கான்ட்ராக்ட் நியூ ஓயும், அடுத்து 3600 புட் ஆப்ஷனில் 973 கான்ட்ராக்ட் நியூ ஓயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 47% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம இந்த நெட் புட் கால் ரேஷியோ பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 1க்கு 3 மடங்கு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து என்னோடய ஃபேவரட் பையர் செல்லர் அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் 39% ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி நேற்றும் இது நல்ல ஒரு ஓஏ பில்டப் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் அதேமாரி நல்ல ஒரு ஓஏ பில்டப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றிய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான நாலேஜ் பேஸ்டு ஓஇ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களுக்கு அக்சஸ் கிடச்சிடும். அடுத்து டேட்டா அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி செயல்படும், அதோட கேரக்டர் நம்ம எப்படி லைவ் மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஆர்டர் புக் அனாலிசிஸில் எவ்வளோ பையர் குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ செல்லர் குவான்டிட்டி இருக்குது, அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அடுத்து இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. எப்போவுமே இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ரியல் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இது ரெண்டுக்கும் கேரக்டர் வித்தியாசப்படும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இஓடி டேட்டாவும் ரியல் டைம் டேட்டாவும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. எப்பவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஓஏயை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க, அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் உண்மையில் ஆப்ஷன் ஓஏயை விட ஃபியூச்சர் ஓஏக்கு தான் அதிகமான பவர் இருக்குது. அது ஏன், என்ன காரணம் அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல கவர் ஆகும். அடுத்து ஆப்ஷன் டேட்டா. அதுக்கும் அடுத்ததாக 20 டேஸ் லைவ்லேயே உங்களுக்கு ஓஏ எப்படி பில்டப் ஆகுது, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத லைவ்லேயே உங்களுக்கு அப்டேட் இருக்கும்.
அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த எல்லா டவுட்டும் உங்களுக்கு லைவ்லேயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்ச வேட்டி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். அதை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்குள்ள தான் உங்களுக்கு எமோஷ்னலும் லாஸஸும் அதிகமாக வரும். அதனால் லைவ் மார்க்கெட்லேயே அனாலிசிஸ், லைவ் மார்க்கெட்லேயே ஓஏ சேஞ்சஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல கிளியராக புரிய வரும். அதே நேரத்தில் எமோஷ்னல் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலிமா எந்த ஒரு பையிங் செல்லிங்கான ரெக்கமெண்டும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கான கிளாஸஸ் மட்டும் தான் நம்ம சைடு எடுக்கிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.